அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அபிஹா குயின்டர்ஸ். இப்போ நான் கையில் வச்சுக்கிற இந்த புத்தகம் வெறும் காகிதங்களால் மட்டும் ஆனது கிடையாது. ஒரு மனிதனை சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு சிறந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எனக்கு பரிசளித்தது என்னோட அரவிந்தன் சித்தப்பா. அந்த வகையில் சித்தப்பா, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த புத்தகத்தோட பெயர் மலையே நீங்கள் தான், த மவுண்டன் இஸ் யூ. இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள பல சிந்தனைகளை தூண்டக்கூடியதாக எனக்கு அமைஞ்சது. இப்போ நம்ம இந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போனோம்னு சொன்னால், நமக்குள்ள பெரிய பெரிய இலக்குகள் இருக்கும். ஆனால் அந்த இலக்குகள் எல்லாத்தையுமே அடைய விடாமல் ஒரு பெரிய மலையே நம்மளை தடுக்கிற மாதிரி நம்ம உணர்வோம். ஆனால் ஆசிரியர் பிரியானா வீஸ்ட் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அந்த மலை வெளியே எங்கேயுமே இல்லை, அது நமக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும்னு நம்ம பிளான் பண்ணி நினைச்சிருப்போம். ஆனால் அதை ரெண்டையுமே செய்யாமல் அதை தள்ளி போட்டுக்கொண்டே போவோம். அது மட்டும் இல்லாம பழைய கசப்பான நினைவுகளை இன்னமும் நினைச்சு அதையே தொங்கிட்டு இருப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு நாமளே குழி பறிக்கிறது தான் இந்த புத்தகம் அழகாவும் தெளிவாகவும் எடுத்து சொல்லுது. இந்த புத்தகத்துல வெறும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லாம அதை எப்படி தேர்ந்தெடுத்து அதை எப்படி அழகா ஃபேஸ் பண்ணணும், அதுக்கான தீர்வுகளையும் அழகாவே எடுத்து சொல்லி இருக்குது. இந்த புத்தகம் சுயநாசம் என்றதை பத்தி தெளிவா எடுத்து சொல்லி இருக்குது. இதோட முதல் பக்கமே சுயநாசம்ன்றது பற்றி தான் விளக்கமாகவும் தெளிவாகவும் வாசிக்கிறவங்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலையும் அழகா கூறி இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கை என்ற ஒரு பயணத்துல நம்ம பயணிக்கிற அந்த இலக்கை விட அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாற போறோம் என்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சுருக்கமா சொல்ல போனா, எப்படி மலை ஏறுறது என்றதை பத்தின புத்தகம் கிடையாது இது. நமக்குள்ளே இருக்கிற அந்த தடை போன்ற அந்த பெரிய மலையை எப்படி நம்ம உடைச்சி வெளியே வரப்போறோம் என்றதை பத்தி தான் இந்த புத்தகம் அழகா எடுத்து சொல்லுது. அந்த வகையில இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்த அரவிந்த சித்தப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை மீண்டும் ஒருக்கிற நான் தெரிவித்துக் கொள்றேன். தன்னம்பிக்கை தேர்றவங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம் இது. மீண்டும் ஒரு முறை உங்களை வேறொரு புத்தகத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அபிஹா குயின்டர்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.